மேற்கு வங்காள மாநிலத்தின் முதலமைச்சராக மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் அவரது பின்னணியை சற்றே திரும்பி பார்க்கலாம். தீதி, அதாவது அக்கா என மேற்கு வங்க மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் மம்தா பானர்ஜி. வெள்ளை நிறத்தில் பெங்கால் காட்டன் புடவை, தோளில் எப்போதும் தொங்கும் ஒரு கைப்பை, எவ்வித அணிகலன்களும் மற்ற கழுத்தும் காதும், காலில் சாதாரண ரப்பர் செருப்பு. இதுதான் தீதியின் தோற்றம். 1955ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மம்தா தனது 15வது வயதில் அரசியலில் நுழைந்தார். மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆவேசமாக போராடும் இயல்பு இவரை அரசியலில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு அழைத்து சென்றது. காங்கிரஸ் கட்சியில் அரசியல் வாழ்வை தொடங்கிய இவர் படிப்படியாக முன்னேறி 1991இல் மத்திய அமைச்சர் என்ற நிலைக்கு உயர்ந்தார். பின்னர் காங்கிரஸில் இருந்து வெளியேறி 1997ஆம் ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார். இதன் பின் இருமுறை மத்திய அமைச்சராக பணியாற்றிய மம்தா இடைவிடாத அரசியல் பணிகளுக்கு இடையிலேயும் ஓவியர், எழுத்தாளர், கவிஞர் என மாறுபட்ட தளங்களிலும் பிரகாசித்தார். இந்த சூழலில்தான் மேற்கு வங்க அரசியலில் 2011ஆம் ஆண்டு தலைகீழ் திருப்பம் ஏற்பட்டது. 34 ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஆலமரமாய் வேர்விட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சிறு தளிரை சின்னமாக கொண்டிருந்த மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்தியது. மா மதி மனுஷ், அதாவது தாய், தாய்நாடு, மனிதர்கள் என்ற அரசியல் முழக்கத்துடன் வலம் வந்த மம்தாவுக்கு அடுத்து வந்த தேர்தலிலும் அம்மாநில மக்கள் ஆதரவு தந்துள்ளனர். இந்நிலையில் மேற்கு வங்காள அரசியலில் இன்று தனது அடுத்த அத்தியாயத்தை தொடங்க உள்ளார் மம்தா.